வணக்கம். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டே நடிச்சு வெளிவந்திருக்கிற ரெட்ரோ படத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம். தூத்துக்குடியிலேருந்து இந்த கதைக்களமானது ஆரம்பிக்குது. தூத்துக்குடியில ஆரம்பிச்சு அந்தமான் வரைக்கும் பயணிக்கிற மாரி இருக்கு. ஸோ தூத்துக்குடியில ஜோஜு ஜார்ஜ் அவரோட மனைவி, அங்க அவருக்கு வாட்ச்மேனா இருக்கிறவரோட குழந்தை தான் சூர்யாங்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு அட்டாக் நடக்கும்போது வந்து அந்த வாட்ச்மேனும் அவங்களோட ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்ப இருக்கிறப்ப இந்த குழந்தை வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த குழந்தைய போய் இவங்க நமக்காக இறந்துட்டா, அந்த குழந்தைய நம்ம எடுத்து வளர்ப்போம். ஏன்னா ஜோஜு ஜார்ஜோட மனைவி வந்து அவங்க போய் அவர்ட்ட கேட்பாங்க. ஜோஜு ஜார்ஜுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. யாரோட குழந்தைய எடுத்து நம்ம வளர்க்கறது? இருந்தாலும் அவங்க ஆசைக்கு ஏத்த மாரி வேற வழி இல்லாம ஒத்துக்குவாரு. அந்த குழந்தையும் தானே வளர்ந்து வரும். ஆனா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே சிரிக்க தெரியாது. "என்ன சிரிக்க மாட்டேங்கிற? எதுனாலும் சிரிப்பா" அப்படின்னு சொன்னா, "எனக்கு சிரிப்பு வரலம்மா" அப்படின்னு சொல்லுவாரு. அது ஏன் அப்படிங்கிறதுமே நமக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிய வரும். அந்த சின்ன குழந்தை தான் சூர்யா. ஸோ அவருக்கு பிடிச்சத சொல்லி தரணும்னு சொல்லிட்டு தற்காப்பு கலைகள் நெறைய சின்ன வயசுலயே அவங்களுக்கு கத்துக் குடுப்பாங்க. அதுக்கப்புறமா சின்ன வயசுல ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவும் இறந்து போயிருவாங்க. இறந்து போறப்ப, "நீ சிரிச்சா அழகா இருப்ப. கண்டிப்பா சிரி" அப்படிங்கிற வேர்ட சொல்லிட்டு இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த அவங்க இறந்தது கூட சூர்யாவால அழ முடியாது. அழவும் வராது. ஸோ அந்த டைம்ல வந்து ஹீரோயினா அதாவது பூஜா ஹெக்டேவ சின்ன வயசுல பார்க்குறாரு. 2 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ எங்க அம்மாவும் அழக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. உங்க அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சிரிச்சா அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைய சொல்லிட்டு போனனால, அந்த அந்த சின்ன வயசுலயே அவங்க மேல ஒரு அபிப்பிராயம் வருது அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 14 வருஷம் வந்து அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் 14 வருஷத்துக்கு கழிச்சு அந்த ருக்மணிங்கிற கேரக்டர பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு வெட்டரினரி டாக்டரா இருக்காங்க. ஸோ அங்க போனதும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் உள்ள காதல் பத்திக்கிச்சு. ஆனா வந்து அவங்க அந்த புத்தர் வழியில இருக்காங்க. இவர் வந்து ரொம்பவே அக்ரஷன் கேரக்டர்ல வேற மாரி இருக்காரு. ஸோ இதுதான் அந்த கதைக்களம். இவங்க 2 பேரும் திருப்பி சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது, அந்த கல்யாணத்துல நடக்கிற ஒரு சின்ன சின்ன கான்சிக்வென்சஸ் அது மூலமா எப்படி அவங்க அந்தமான் வரைக்கும் போறாங்க அப்படிங்கிறது தான் கதையோட ஃபுல் டெலிவரியுமே. அதுவரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யாவோட ஆக்டிங் தாங்க. ஒரு வெவ்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் ஆக்டிங் இருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராவே கரெக்ட்டா ஸ்டேஜிங் பண்ணியிருக்காரு. அவருக்கு சிரிக்க தெரியாது அப்படிங்கிற கேரக்டர வந்து ரொம்ப சூப்பரா ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அது அவரோட நடிப்பு ரொம்ப எதார்த்தமாவும் இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோவல் சீன்லலாம் அவரோட சிரிக்கிறதுக்காக ட்ரை பண்றேன்னு கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த சீக்வென்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல வந்து சீனா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நல்ல சீன்ஸ் இருக்கு. அதே மாரி அந்தமான் போனதுக்கப்புறம் ஒரு சீன் வரும். அவருக்கு சிரிக்கவே தெரியாது. ஆனா அவர் வந்து ஜோக் சொல்லணும். அது சிரிக்காம அந்த ஜோக் பண்ற சீன்ஸ் அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. சூர்யாவோட ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்னே சொல்லலாம். சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்க. செகண்ட் பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டேவோட ஆக்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அவங்களுக்கு குடுத்த சீன்ஸ ரொம்ப பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீன்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. இளையராஜாவோட ஒரு 90s சாங் வந்து இந்த படத்துல இருக்கு. அந்த படத்துல வர அந்த சாங்க்குலாம் ரொம்பவே கிளாப்ஸ் இருந்துச்சு. அதே நேரம் அந்த சாங் வந்து ஆப்டபுளாவும் இருந்துச்சு. அவர்ட்ட கிரெடிட்ஸ் வாங்கிட்டு தான் போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். தெர்ல. Senorita, I love you, my sweetheart. 2வது பிளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இது வந்து 90s காலகட்டத்தில 1890 போகும், 1960, 70 இப்படின்னு வரிசையா வரும். ஸோ அந்த 90ஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90s காலகட்டத்தில எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறனால, அதோட ஆர்ட் ஒர்க் டீட்டெயிலிங்குமே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதோட டிஓபியுமே ரொம்பவே செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் லாங் ஷாட் இருக்கும். அந்த கனிமா சாங்க ஒட்டி. ஸோ அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டுமே வந்து சூப்பராவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அதுல வந்து நம்ம ஆல்ரெடி வீரதீர சூரன்லயும் ஒரு சீன் அந்த மாரி வச்சிருந்தாங்க. ஸோ இதுலயும் அதே மாரி ஒரு சீன் இருக்கு. பட் இது வந்து வேற வேற இதுல இருக்கும். அங்கேயே ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அங்க ஒரு ஃபைட் இருக்கும். அங்க ஒரு சாங் இருக்கு. அங்க ஒரு டான்ஸ் இருக்கு. ஸோ அது அந்த சீக்வென்சஸ் எல்லாம் அப்படியே மாறி வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதுக்கு கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ டிஓபி வந்து மிகப்பெரிய பிளஸ்ன்னே சொல்லலாம். அந்த ஆர்ட் ஒர்க் வந்து டீட்டெயிலிங்கா ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய பிளஸ்ன்னே இந்த படத்துக்கு சொல்லலாம். இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போவாது. அடுத்ததா பிளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷ் நாராயணன் மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான் சொல்லலாம். மியூசிக், கனிமா சாங், அதுக்கப்புறம் கண்ணாடி பூவே சாங் அதெல்லாம் கேட்கவே வேணாம். பட்டி தொட்டி எங்கும் ரீல்ஸ் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துலயும் அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கனிமா வந்து செலிப்ரேஷனுக்கு பெஸ்ட் சாங்னே சொல்லலாம். சூர்யா ஃபேன்ஸுக்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே இருக்கும். இந்த படத்துல வந்து பேசிக்கிறத விட ஃபைட் தான் அந்த படத்துல அதிகமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து நமக்கு ஏதோ என்னடா வந்தேன் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபைட் எல்லாம் சில நேரம் நான் லேப்டாப்லலாம் பார்த்தா ஓட்டி விடுவோம்ல, அந்த மாரி இல்லாம ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து அடி அடி அப்படி வெட்டு அவன கொல்லு அப்படிங்கிற மாரி அந்த லெவல்ல இருக்கும் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே. அத ரொம்பவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேற வேற சீக்வென்ஸ் ஃபைட்டிங் இருக்கும். ஒண்ணு கையில சண்டை போடுற மாரி இருக்கும். ஒரு 2 குச்சிய வச்சு அடிச்சு சண்டை போடுற மாரி இருக்கும். அந்த மாரி வேற வேற ஃபைட் சீக்வென்ஸஸ் இருக்கும். அடுத்து ஒரு லப்பர் இத வச்சு வெப்பன்ஸ வச்சு பாலிஸ்டிக் ரப்பர வச்சு சண்டை போடுற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வென்ஸும் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. பொளந்துரும். தட்ன பொளந்துருச்சு. தட்ன
பொழந்துரும். ஸோ அடுத்தது அந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ, அதே மாரி ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. சீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 ஹவர் 48 மினிட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2 மணி நேரம் 42 நிமிஷம் அந்த படம் டியூரேஷன்னு கேள்விப்பட்டேன். பட் அதில இன்னும் ஒரு 20 மினிட்ஸ கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இதிலேயே நெறைய கட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நெறைய கோ ஆக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில. பிரேமு, அதுக்கப்புறம் டானாகாரன் தமிழு, சிங்கம்புலி, கருணாகரன் இந்த மாரி நெறைய கோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு சில கோ ஆக்டர்ஸ்க்கு பெருசா டயலாக் கூட இல்ல. அவங்க எதுக்கு ஆம்பியன்ஸ்ல வச்சிருக்காங்க கூட தெரியல. மேபி அவங்கள நடிச்சுட்டு அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கே வந்து 2 மணி நேரம் 42 நிமிஷம் இருக்கு. ஏன்னா இதுல வந்து அவ்ளோ ஸ்டோரி இருக்குங்க. நம்ம இனிஷியலா சூர்யாக்கு ஒரு ஸ்டோரி கொண்டு உள்ள வராங்க. அது வந்து அது எதனால வந்து அந்த கோல்டு ஃபிஷ்ன்னு ஒரு இத சொல்லுவாங்க. ஸோ அத வச்சு தான் என்டையர் ஃபிலிமுமே போகும். அந்த கோல்டு ஃபிஷ்ஷ வச்சு ஒரு கதை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா, அந்தமான்ல வரும். அந்தமானுக்குள்ள ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த மாரி நெறைய ஸ்டோரீஸ் உள்ள வரனால, மிச்ச ஆக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆம்பியன்ஸ்க்கு நிக்கிற மாரியே இருக்கே தவிர, பெருசா அவங்களுக்கு ஸ்கோப் இல்ல. அதனாலேயே என்னமோ நமக்கு அப்படியே ஃப்ளாட்டா போற மாரி இருக்கு. எதுவுமே வந்து நம்மளால அடுத்தடுத்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா நான் பார்க்குறேன். அட நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்கம் மறுபடி திரும்புதம்மா கோ ஆக்டர்ஸ் எப்படியோ அதே மாரி தாங்க வில்லன்ஸோட கேரக்டர் நெறைய இருக்கு. நாசர் இருக்காரு, ஜோஜு ஜார்ஜ் இருக்காங்க. அப்புறம் நாசரோட பையனா ஒருத்தர் வர்றாரு. பிரகாஷ்ராஜ் இருக்காரு. இந்த மாரி வில்லன்ஸ் இவ்ளோ இருந்தும், ஆனா எந்த ஒரு வில்லனோட கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுன மாரி தெரியல. சும்மா வராங்க, பேசுறாங்க, அடி வாங்குறாங்க, போறாங்க. அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாரி தான் இருந்துச்சு. ஜோஜு ஜார்ஜுக்கும் சூர்யாக்குமான காம்பினேஷன் தான் அங்க அதிகமா இருக்கும். அவங்களோட காம்பினேஷன் அந்த ஃபைட் சீக்வென்ஸ் வர இடம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் ஜோஜு ஜார்ஜோட ஆக்டிங்குமே சூப்பராவே இருந்துச்சு. பட் மிச்சம் இருக்கிற வில்லன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இன்னும் பெட்டரா எழுதலையோ! ரொம்ப ஒரு டம்மி பீஸ் மாரி காட்டுன மாரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஸோ இது ஒரு நெகட்டிவா நான் பார்க்குறேன். வச்சுட்டேன் எதுவுமே சரியாவலடே. கிளைமேக்ஸ பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸோட சாயல் வந்து அப்படியே எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து ஒரு மக்களா போராடி சண்டை போடுவாங்கல்ல, அதே சீன் வந்து இங்கேயும் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனுமே எனக்கு வந்து அதே மாரி பின்பற்ற மாரி இருந்துச்சு. ஆனா ஒரு சில டயலாக்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. இது வந்து கோழைத்தனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள் ஒரு சில டயலாக்ஸ்லாம் நல்லாவும் இருக்கும். இந்த படத்த பத்தி சீன்ஸா பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். சூர்யா ஃபேன்ஸா பொறுத்தவரைக்கும் சூர்யா ஃபேன்ஸ் மஸ்ட் வாட்ச்ன்னு சொல்லலாம். ஏன்னா எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் இது ஒரு கங்குவா எதிர்பார்த்து போனாங்க. பட் கங்குவா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் இதுல வந்து சூப்பராவே இருக்கு. எல்லாமே வந்து அவ்ளோ மாஸா கட்டியிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி சூர்யாவோட ஆக்டிங்குமே செம்மையா இருந்துச்சு. ஸோ சூர்யா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். ஜெனரல் ஆடியன்ஸு பார்க்கலாம். ஜெனரல் ஆடியன்ஸ்னா நீங்க ஒரு 16+ மூவி தான். ஒரு பிளட் சீக்வென்ஸஸ்லாம் அதிகமா இருக்கும். பிளட் சீன்ஸ்லாம் நெறையா வருது. பட் ஜெனரல் ஆடியன்ஸா நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிளா தான் இருக்கும். ரொம்ப ஓவர்லாம் சொல்ல முடியாது. அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒரு 20 மினிட்ஸ் இன்னும் கட் பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு தெரியல. ஆல்ரெடி நமக்கு பல கோ ஆக்டர்ஸ் வந்து சீன்ல இல்லாத மாரி ஃபீல் ஆகுது. இன்னும் 20 நிமிஷத்த கட் பண்ணா ஒண்ணுமே இல்லாத மாரி ஆயிரும் மேபி தெரியல. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஒரு நெருடலா இருந்துச்சு. மிச்சபடி வந்து படம் வந்து டீசென்ட் வாட்ச் தான். ஒரு மேபி நம்ம செகண்ட், தேர்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஓகே மக்களே! வீடியோ முடிஞ்சுச்சு. இதான் நம்ம ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ நம்ம பத்தி சொல்லியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாடா! பாய். Senorita, I love you, my sweet.